படைத்தான், ஆறுகளை சேர்த்து படைத்தான். இந்த நாளில் தான் இந்த உலகத்துடைய அறிவினால் ஞாபகத்தினால் எதிர்கொண்டு வெள்ளிக்கிழமையாது. இந்த நாள் வந்தவுடனே எல்லா படைப்புகளும் பயந்து வருகிறது. மனிதனை சின்னை தவிர மற்ற படைப்புகளெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் தியாகத்தினால் வந்து விடுமோ, உலகம் அழிந்து விடுமோ என்பதை கடலில் வாழக்கூடிய உயிரினங்களும் சரி, காட்டில் வாழக்கூடிய உயிரினங்களும் சரி, எல்லா படைப்புகளும் பயந்து இருக்கக்கூடிய நாளாக இருந்திருக்கிறது. நாம் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் சந்தோஷம் அடைகிறோம். அல்லாஹ் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக வைத்திருக்கிறார். இந்த நாள் நாம் செலவாத்துகளை அதிகமாக ஓத வேண்டும். அதிகமாக நபிகள் செலவாத்துகள் அதிகமாக ஓத வேண்டும். ஒவ்வொரு கிழமையும் நம்முடைய அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. வெள்ளி இரவும் திங்கள் இரவும் சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்முடைய அமல்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். என்னுடைய தோழர்கள் என் உம்மத்திலிருந்து அறியார் எவ்வளவு நல்ல அமல்கள் ஈடுபடுகிறார், பாவத்தை விட்டு பயந்து கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா போன வாரம் இருந்த மக்கள் இந்த வாரம் இல்லை, போன மாசம் இருந்த மக்கள் இந்த மாசம் இல்லை, நேற்று இருந்தவர் இன்றைக்கு இறைந்து போய் கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு நாளும் விலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆதரத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு நாளும் கபூர் நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது, மண் விழா இருக்கிறேன், குழுக்கள் விழா இருக்கிறேன், விஷத்திற்கு விழா இருக்கிறேன், ஏராளம் செய்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு அறியவில்லை, தெரியவில்லை, புரியவில்லை காட்டி நாம் அமல் செய்யாமல் வாழ்க்கையை கழிக்கக்கூடாது. எந்த நல்ல அமல்கள் செய்து கொண்டிருப்போமோ அதனுடைய முடிவு, அதனுடைய நத்திசா சொன்னால் அதுதான் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த கட்டுச்சாரம் முன்கூட்டி அனுப்புகிறோமோ அதைத்தான் நாம் ஆதரத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். எந்த தொழுகை பேணுதலான தொழுகை இருக்குதோ அந்த தொழுகையை நாம் தரமாற்றில் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த தொழுகை பேணுதலான அல்லாஹ் பயந்து தொழுகிறானோ அந்த தொழுகை அவனை ஈமான் ஆமாலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை, நாம் எதுவரை நம்பிக்கை சரியாகாதோ அதுவரை நம்முடைய ஆமாலும் சீராகாது. நம்பிக்கை என்று சொன்னால் விசுவாசம். நாம் நம்முடைய உள்ளங்களில் உறப்பான விசுவாசம் உண்டாயிற்று. நம்ம படைச்சது யார்? ரப்பா இருக்கிறான். என் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ரப்பா இருக்கிறான். என்னுடைய காரியங்களை நடத்தாட்டக்கூடிய ரப்பா இருக்கிறான். எந்த நேரம் என்ன நடக்குது என்பது யாருக்கும் தெரியாது. எந்த நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டே என்ற வாழ்க்கையை கழிக்கிறது. ஈமானுடைய அடிப்படையில கொள்கையில குறை ஏற்பட்டால் நபிலான நடந்து கொண்டு பூர்த்தியாகும். பரலான ஜக்காத்துல குறை ஏற்பட்டால் சதகாவுடன் பூர்த்தியாகும். பரலான ஹஜ்ஜில ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் உம்ராவுடன் பூர்த்தியாகும். ஆனால் ஈமானில் ஓட்டை விழுந்தால் எதை கொண்டு பூர்த்தியாகாது. அதனால 13 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்காக பாடுபட்டாங்க. என்ன ஏமாறுவதாக? அல்லாஹ் கொண்டு ஆகும், அல்லாஹ் கொண்டு மட்டும்தான் காரியம் நடக்கும், அல்லாஹ் அல்லாத கொண்டு எதுவும் நடக்காது. எல்லாம் படைச்சவன் அல்லாஹ்வா இருக்கிறான். எந்த வஸ்துக்களும் படைக்கக்கூடிய தகுதி உள்ளவன் அல்லாஹ்வா இருக்கிறான். ஒரு எறும்பு எடுத்து கொண்டாலும் சரி, ஒரு உருவெடுத்து கொண்டாலும் சரி, அதை படைக்கக்கூடிய சக்தி ரப்புக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுக்கு ரூஹ் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வா இருக்கிறான். எல்லா படைப்புகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ்வா இருக்கிறான். நாம் விளங்க வேண்டும், இந்த படைப்புகளுக்கு உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ்வா இருக்கிறான். காட்டில் வாழக்கூடிய விஷச்செந்துகளாக இருக்கட்டும், கடல்ல வாழக்கூடிய திமிங்கலமாக இருக்கட்டும், அது ஒரு நாளைக்கு 1 டன் 1 டன் சொல்றாங்க. 1 டன் 1 டன் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் அல்லாஹ் இருக்கிறான். அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். நம்மளை படைப்பதற்கு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தேவைகளை படைத்த பிறகுதான் ரப்புல் ஆலமீன் எங்களை படைத்தார். நாம் இதற்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை, இதற்கு நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை.
எதற்கு துக்கப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு என்னோட ரப்பு இருந்து கொண்டிருக்கிறான். வான பூமி படைச்சவன், அவனுக்கு தூக்கம் கிடையாது. சதா காலங்கள் படைப்புடைய தேவையை பூர்த்தி கொண்டதிலே அவன் நோக்கமாக அறிந்து கொண்டான். எல்லா படைப்புடைய தேவையை யாரும் பட்டம் நடந்து பசி எழுந்து மூத்தாக போக முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இங்கே விளையல, இங்கே விளைச்சல் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களை அல்லாஹ் வீணாக்கிறது இல்லை, அந்த மக்கள் மாண்டது இல்லை. அல்லாஹ் எங்கேயோ விளைய வைப்பான். அல்லாஹ் சக்தி உள்ளவனா இருக்கிறான். அல்லாஹ் பசியை போக்கக்கூடியவனா இருக்கிறான், நோயை தீர்க்கக்கூடியவனா இருக்கிறான். எல்லாம் ரப்ப கொண்டுதான் நடக்கக்கூடியதா இருக்கிறது. எப்போ ரப்போட தொடர்பு சீராயிருமோ அவருடைய பிரச்சனை எல்லாம் தியானத்தில் ஒப்படைப்பான்னு சொன்னால், என்னை படைச்ச ரப்ப இருக்கிறான், அவன் தான் என்னை படைச்சான். இதை நாம் விளங்க வேண்டும். ஈமானுடைய அடிஸ்தானம், ஈமானுடைய அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைய வேண்டியதாக இருக்கிறது. வெறும் தொழுகை நோக்கு ஜகாத்த மட்டுமல்ல, ஈமானுடைய விஷயங்களை டெய்லி உதாரணா செய்யும். அல்லாஹ் எனக்கு உணவளிச்சான், என் தாகத்தை தீர்த்த ரப்பா இருக்கிறான், என்னுடைய கண்ணியத்தை கொடுத்த ரப்பா இருக்கிறான், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்பா இருக்கிறான். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறாங்க? என்னை கண்ணியமா வைத்திருக்கிறான், என்னை இசுத்தமா வச்சிருக்கிறான், என்னை மரியாதையாக வச்சிருக்கிறான், யாருக்கு தேவையா என்னை வாழ வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீன் பூரா படைப்புகளுக்கு சொல்லப்படுது, அல்லாஹ் பூரா ரப்புல் ஆலமீனா இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீனா இருக்காங்க. பூரா உலக மக்களுக்கு ரஹ்மத்தா அனுப்பப்பட்டார். அல்லாஹ் தஆலா பத்வாசிகளை யாருக்கு துஆ செஞ்சாங்க. அதனால லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாவத்தின் காரணமாக பல ஆண்டுகள் அழுது அவருடைய கண்ணீர் இருக்கிறே ஆறு போல போய்விட்டுருச்சு. ஒரு நேரத்துல சொர்க்கத்தை பார்த்தாங்க. சொர்க்கத்துடைய தலைவாசல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டிருச்சு. அதை பார்த்தோன்னே அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள், யா அல்லாஹ் உன்னுடைய நபியுடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னிப்பாயாக கேட்டாங்க. அப்ப யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான், உன்னோட பேரோட கலந்து உன்னுடைய பேரோடு இணைந்திருக்கிறாயே, அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அது எவ்வளவு உயர்ந்தவனாக பரிசுத்தமானவராக எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. அவங்க பொருட்டால் என் பாவத்தை மன்னிச்சிருவாங்க. அல்லாஹ் மன்னிப்பு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் மன்னிக்கப்பட்டான்னு சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய விஷயம் சிரிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட நபி இந்த உம்மத்துக்காக எவ்வளவு துஆ செஞ்சிருப்பாங்க. இந்த உம்மத்தை பசி பற்றி அழிச்சிடாத துஆ செஞ்சாங்க. வேரோடு அழிக்கக்கூடிய எதிரியை உண்டாக்கிறாத அதுக்கும் துஆ செஞ்சாங்க. அதுக்கும் அல்லாஹ் பாதுகாத்தான். இது வேரோடு அழிக்கக்கூடிய விஷயங்களை யாரும் உதவ முடியாது. அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்டது கியாமத்திலேயே அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது. அதே மாதிரி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல பிறந்தாங்க பிறக்க வச்சிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும் சொன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை எங்க வாழ்க்கையில எங்க ஜீவிதத்தில் வந்து செஞ்சோம்னா நாம என்ன செஞ்சிருவோம்? பாதுகாக்கப்படுவோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ரப்போடைய உதவி தேடிக்கொண்டே நம்ம வாழ்க்கையை கழிக்கணும். ரப்புடைய காரியங்கள் நடந்தாண்டு கொண்டிருக்கிறார். அவனே அல்லாத யாருக்குள்ளே பூர்த்தியாக யக்கீன் உறுதி இஸ்திகாமத் எப்போ உள்ளத்துக்குள்ள வந்துருமோ அவன் என்ன ஏற்பட்டாலும் சரி, ஒரு கண்ணு தட்டாலும் யாரா கண்ணு தட்டிச்சு என்னங்க செருப்போட அந்து போனா கூட உடனே தைக்கிறதுக்கு ஆள் தருவதில்லை. உடனே யார் செருப்போட அந்து போச்சு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் கேட்கிறவன் அடியார்களே அல்லாஹ் அளவற்ற சந்தோஷம் அடைகிறான். ஏனால் ஒரு தாய்க்கு பின்னாடி பிள்ளை கஷ்டப்படுவதோ அது சிரமப்படுவதோ துக்கப்படுவதோ தாய் விரும்ப மாட்டாங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் 70 தாயோட இறக்கம் உள்ள ரப்புல் ஆலமீன் எங்க மேல அவ்வளோ அளவில்லா அனுபவிச்சிருக்கான். என் அடியாரின் பக்கம் ஒரு ஜாம் வந்தால் நான் ஒரு முறை வருவேன், ஒரு முறை வந்தால் அது நடந்து வந்தால் ஓடி வருவேன். எந்த அளவுக்கு என் மேல இறக்கம் வச்சிருக்காரு ரப்புல் ஆலமீன் செஞ்சு பார்க்கணும். சகோதரர்களே, நாம் இந்த ஈமான் விஷயங்கள்ல உறுதிப்படுத்தணும். சஹாபாக்கள் இந்த ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா கீழ்புறம் மேல்புறம் வலதுபுறம் இடதுபுறம் எல்லா உதவியும் அல்லாஹ் செய்யக்கூடியவன். கியாமத் நாள் வரையும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தீன்படி யார் நடப்பாங்களோ தீன்படி நடக்கிறது லேஸ், அது கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஜும்மாவுக்கு வர்றாங்க,
அவங்களை கேளுங்க, அடுத்த ஜிம்மாவுக்கு கண்டிப்பா அவர் என்ன படிக்கிறீங்க. ஏன்னா அடுத்த ஜிம்மாவை போறதுக்கு அவங்களுக்கு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, தேட்டம் இருக்குது, அதுல உறுதியா இருக்கிறாங்க. அதே மக்கள் கேளுங்க, அசலுக்கு எப்படிங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏன் ஜிம்மா கொடுத்த மனிதன் மேல அசல் தொழுகை கடமை. ஏன் அசல் தொழுகைன்னா அவன் நியத்து இல்லை. எப்ப தீன்படி நடக்கிறதுக்கு மனிதன் நியத்து இல்லையோ அவன் அந்த பாக்கியம் மட்டும் நான் மாறிடும், பாக்கியம் மட்டும் நான் போயிருக்கும். ஏன்னா தீன்படி நடக்கிறதுக்கு முதல்ல நியத்து வரும். இன்னும் அம்மாவுக்கு நீயாக்கு சொல்லப்பட்டிருக்கு. உன் நியத்து படிதான் உன் வாழ்க்கை அமையும். நான் இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு பைனான்ஸ் இருந்தாலே வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அது அதுலேயே சாரி, அதுலேயே வாழ்ந்து அதுலேயே மூத்தாய். ஒரு மனிதன் நான் பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ ஆசைப்படுறேன், அல்லாஹ் பரிசுத்தமான வாழ்க்கையை எல்லாம். ஒரு மனிதன் நினைக்கிறான் நான் யாரும் கையில மாட்டேன், அல்லாத தொண்டை அல்லாஹ் அப்படின்ற சொல்ல உருவாக்கும். யார் எப்படி நினைக்கிறானோ அப்படி வாழ்க்கை அமையும். முதல்ல நான் தீன்படி நடக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். தீனுடைய அடிப்படையில எங்க வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். தீனுடைய அடிப்படையில என்ன நினைக்கணும், நான் 5 நேரம் ஜமாத்தோட தொழில் தௌஃபீக் உள்ளாங்க, எனக்கு ஈமான பாதுகாப்பு தௌஃபீக் உள்ளாங்க. கிடைச்ச ஈமான தக்க வச்சு கொண்டிருக்கும், அது நம்ம விட்டு போயிடாம இருக்கிறதுக்கும், அந்த பாக்கியங்கள் நிலைச்சிருக்கிறதுக்கும் அதனால துவா செய்யணும். உடல் ஆரோக்கியத்துக்கு துவா செய்யும். உடல் ஆரோக்கிய மதிப்பு ஆஸ்பத்திரிக்கு போனா தெரியும். உடல் ஆரோக்கிய மதிப்பு வைக்க போகணும், ஆஸ்பத்திரிக்கு போனா தெரியும். அல்லாஹ் நமக்கு எந்த மாத்திரை மருந்து இல்லாம இன்னைக்கு ஆரோக்கியம் நடமாடாம இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு மக்கள் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில கூட்டப்பட்டவா வலிந்து விடுறாங்க. இன்னைக்கு அல்லாஹ் எங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அல்லாவுக்கு அதிகமா நன்றி செலுத்து. நன்றின்னா என்னங்க, வாங்க சொல்லி அழைக்கப்படுது. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், ஐயார சலாம், ஐயார பலம், வெற்றியின் பக்கம் வாங்க, விஜயத்தின் பக்கம் வாங்க. உலகத்தில் எதுவுமே பேசு. நீங்க நம்பி இருக்கிற கடையும் சரி, நீ நம்பி இருக்கிற பேரும் சரி, நீங்க நம்பி இருக்கிற விவசாயம் சரி, நீ எதெல்லாம் நம்பி இருக்கிறீங்களோ, ஆம்பளை பிள்ளை நம்புறீங்களா, பொம்பளை பிள்ளை எதை நம்பினாலும் சரி, எல்லாமே கைவிட்டு போயிடும். அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பு, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க முடியவன். அதனாலதான் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சொல்லணும். ஐயார சலாம், வெற்றிக்கு வாங்க. வெற்றி எங்க இருக்குது? 120 ரஹ்மத் இறங்குது மஸ்ஜிதுல. ஒரு நாளைக்கு எல்லாம் இறங்குறான், அதுல 40 சுற்றா கௌரவத்துள்ளால இறங்குது. இன்னைக்கு அல்லாஹ் ஒரு குடும்பம் செஞ்ச தியாகம் இன்னைக்கு கியாமத் நாள் வரை லட்சக்கணக்கான மக்கள் கௌரவத்துள்ளால துஆ செய்யறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஜம்ஜம் தண்ணியை அல்லாஹ் சிப்பா வச்சிருக்காங்க, குடிக்கிறாங்க. சபா வருவா அவங்க மனைவி செஞ்ச தியாகம். சகோதரர்களே, ஒரு குடும்பம் செஞ்ச தியாகத்தை அப்படியே கபடி செஞ்சுட்டா கியாமத் நாள் வரை இன்னைக்கு கவாப் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, இன்னைக்கு சரி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, சபாவுக்கு அப்படிங்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் தீனுடைய உழைப்புக்காக யார் தன்னை தயார்படுத்துவாங்களோ அல்லாஹ் அவ்வளவு அகற்ற சந்தோஷப்படுறாங்க. இப்ப நம்மளோட வாழ்க்கையில தீன் வருமானால் நாம் வெற்றி அடையலாம். நம்முடைய மனைவியில தீனுடைய வாழ்க்கை வரணும். வாங்க சத்தம் கேட்ட உடனே ஆண்கள் எல்லாம் பள்ளிக்குள்ள வரணும், பெண்கள் எல்லாம் சொல்லாத உட்கார்ந்து வாங்க சத்தம் கேட்ட உடனே தொடர்புடையவர்களாக இருக்கணும். கொள்கை இல்லாதவர்கள் இஸ்லாத்திலே பங்குகள் இருக்குது, கொள்கை இல்லாத வாழ்க்கையில பழக்கத்திலே இருக்குது, கொள்கை இல்லாத முகத்துல பிரகாசம் போய்விட்டு இருக்குது. அந்த மக்களுக்கு நல்லடியாக துவாசித்தான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இருக்குது. இவ்வளவு நஷ்டங்கள் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம பயந்து அல்லாஹ்வை எவ்வளவு நாள் வாழ போறோம், பூமியில எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம், எந்த வியாதியும் இல்லை. அதுவரை 100 வருஷம் வாழ்ந்துவோமா? எனக்கு உடம்புல வியாதி, அதனால சீக்கிரம் மூத்தா போயிடலாம் சொல்ல முடியுமா? ஹயாத்து மூத்து அல்லாஹ் நான் கைவசம் வச்சிருக்கிறேன். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஆயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஹயாத்தை சொல்லவே இல்லை, மூத்த சொல்லிட்டு ஹயாத்தை சொல்றேன். எது உண்மைன்னு சொன்னா ஹயாத்து உண்மை இல்லை, மூத்து தான் உண்மை. அது எப்ப ஏற்படும்? இரவுலையா, பகல்லையா, அது தூக்கத்திலையா, நடமாடும் போதா, எங்க எந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி நல்ல அமலை செஞ்சு விடணும். போன லட்சம் சம்பாதிக்கலாம், போன எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொள்ளலாம், ஆனா போன நேரம் சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு போன சுகு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், இன்னைக்கு சுகத்துல போயிட்டு சம்பாதிக்க முடியாது. யார் போன ஜிம்மா தொகையோ அதை நெத்திலே காப்பி எழுதப்படணும். எல்லாம் பாதுகாக்கணும். வாங்க சட்டத்தை கேட்ட உடனே பள்ளிக்கு வந்தார். அதுக்கு மேல வியாபாரம் செய்து பெரிய பாவம் சொல்றாங்க. ஜிம்மா நாள்ல நீங்க அந்த பள்ளிக்கு போங்க. சில இடங்களை பார்த்தா
நீங்க 1 மணிக்கு அந்த பள்ளிக்கு போங்க, நீங்க 1:30 இந்த பள்ளிக்கு போங்க, கடை அடைக்கணும் சொல்றாங்க. சொல்றாங்க அந்த பணத்தை கொண்டு அடிச்சுட்டு போறாங்க கேள்வின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதான் சொல்றாங்க. ஜும்மாவுடைய நாள் அவ்வளவு வரகத்து பொருந்திய நாள். இதனுடைய மகத்துவம் ஒவ்வொரு அவருடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்கு. நம்ம விளங்கணும். நான் 5 நேரம் ஜமாத்தோடு தருவேன், என் பிள்ளைகளும் 5 நேரம் ஜமாத்தோடு தருவாங்க, என்னுடைய சாத்தாவும் 5 நேரம் ஜமாத்தோடு தருவாங்க. இதுதான் என் கபருக்கு பாதுகாப்பு. இந்த உலகத்துல எத்தனை கோடி லட்சம் வச்சாலும் நான் விட்டுட்டு தான் போக போறேன். அன்னைக்கு கோயில கிளீடு கூட போக முடியாது, எல்லாத்தையும் கிளீடு விட்டுவாங்க. நான் செஞ்ச அமல் மட்டும்தான் என் கூட வரும். அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன். என் ரப்புடைய கட்டளையா இருக்குது. தொழுகிறது என்ன செய்யலாம், பிறர் குறை சொல்லி அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் தொழுகிறாரு, அவர் அப்படி இருக்கிறாரு, இவர் தொப்பி எடுத்திருக்காரு, இப்படி இருக்காரு, ஒரு காடி வச்சிருக்காரு, அப்படி இருக்கிறாரு. யார் குறையும் பேசாதீங்க. நம்ம கபர் வேற என்னங்க, நம்ம வயிறு இருக்கிற மாதிரி ஏன் கபருக்கு 4 கிடைக்கும். யாருடைய குறைகளை பேசி நம்ம நல்லா ஆயிட முடியாது. அல்லாஹ்வுடைய படைப்பு சொல்றான், படைப்போடு அனைத்து குடும்பம் என்னங்க, யாருடைய குறையை சொல்லி நம்ம நல்லா ஆயிட முடியாது. நம்முடைய குறைகளை பார்க்கணும். மூமியுடைய அடையாளம் சொல்றாங்க, நல்லடியாருடைய அடையாளம் சொல்றாங்க, தன்னுடைய குறைய பார்ப்பாங்க, பிறருடைய நலவை பார்ப்பாங்க. முனாஃபிக்குக்கு அடையாளம் சொல்றாங்க, அவங்க நயவஞ்சருடைய அடையாளம் சொல்றாங்க, தன்னுடைய நலவை பற்றியே பேசுவார், தன்னுடைய பெருமையை பற்றியே பேசுவார், பிறருடைய குறையை பற்றியே பேசுவார். இது முனாஃபிக்கு அடையாளம் சொல்றாங்க. நம்ம என்ன செய்யணும், யார் குறையை பார்க்கறது அல்லாஹ் சொல்றான், உங்களையும் குடும்பத்தாரையும் நெருப்புறது பாதுகாப்புன்னு நல்லா சொல்றான். வெறும் மனைவிக்கு காசு பணம் கொடுக்குற மட்டும் நோக்கம் இல்லை, அவங்க வீடுவாசம் உருவாக்க நோக்கம் இல்லை. அவங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கட்டளை ஞாபகப்படுத்தணும், நபியுடைய வாழ்க்கையை சொல்லணும். தொழுகை இல்லைன்னு சொன்னா சொர்க்கத்துடைய சாவி, வீடு திறக்க போனா சாவி வேணும், கடை திறக்க போனா சாவி வேணும், டூவீலர் எடுத்தா சாவி வேணும், கார் எடுத்தா சாவி வேணும், எல்லாத்துக்கும் சாவி வேணும். சொர்க்கத்துடைய சாவி தொழுகையா இருக்குது. சாவி இல்லாம எப்படி திறக்க போறோம்? அது எந்த தொழுகை எல்லாம் கபல்சிதான் தெரியும். இன்னைக்கு நம்ம மாத்திரை போட்டு சுகுவர் தொழுகை மூத்தாக்கிறோம். இன்னைக்கு நம்ம தொழுகை போனது கிடைக்காது. எப்ப சுகுர் கூப்பிடுறான்னு சொன்னா சுகுர் சாதி விடியறதுக்கு சில நிமிடத்துக்கு முன்னாடி தூக்கத்தை கொடுத்தானே அந்த ரப்புக்கு அருந்தில்லாதே அறியானா வாதமா மாத்திராடே சூழ் யாரும் அதுக்கு நன்றி செலுத்தின அடிப்படையில நீ அந்த சுகுர் ஜமாத்தோடு தொழு. உன் வாழ்க்கையில வரக்கத்து உண்டாகும், உன் வாழ்க்கை நிம்மதி ஏற்படும், உன் உறவு முறை ஆதரிக்கக்கூடிய உறவு முறை இருக்கிற அதை இணைந்து வாழ்க்கை சொல்லி கொடுப்பான். என்னங்க, பெருக்கிற முகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அல்லாட்ட கேட்கணும். யாரா திடீர் முகத்தை வந்து பாதுகாப்பு அல்லாட்ட கேட்கணும். நம்முடைய வாழும் காலங்களில் களிமாவோட வாழ்ந்து களிமாவோட கொடுத்தாங்க. களிமா என்ன லாய்க்காலம் தான் போகுது, அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நடக்கும் போது சொல்லணும், உட்காரும் போது சொல்லணும், போகும்போது சொல்லணும். எப்படிங்க இருக்கிறீங்க, ஏதோ சுமாரா ஓடும், ஏதோ சுமாரா இருக்கணும், எதை சேர்த்து படிக்கணும். இதெல்லாம் நல்லா விரும்பாத விஷயம் சொல்லணும். அது வந்து அல்லாஹ் அல்ல நல்லா வச்சிருக்காங்க, என்ன நிம்மதியா வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். உமர்லாவுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவர் கை வந்து ஊனமாயிடுச்சு, காலம் ஊனமாயிடுச்சு, கண் பார்வை இல்லை, காது கேட்கல, எல்லாமே எல்லா மாட்சிகளுமே போயிடுச்சு. அப்ப ஒரு தோழர் கேட்கிறாங்க, உமர் காலத்துல இவன் ஏதாவது நல்ல அதாவது அல்லாத நேமத்து ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அவரை கேட்டாங்க, நீங்க நீர் போகுதான்னு கேட்டாங்க. நீர் போகுதான்னு கேட்டாங்க. சொன்னாரு, நல்லா நீர் போகுதுல்ல, யாரும் பெரிய நேமத்தில் இருக்கு சொன்னாங்க. அல்லாவுடைய பெரிய நேமத்தில் இருக்கு சொன்னாங்க. நீங்க எத்தனையோ நீர் போக முடியாம எத்தனையோ பேர் நீங்க கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ பேர் நீங்க பாத்திர மருந்தோட வாழ்ந்து இருக்கிறாங்க. அல்லாவுடைய நேமத்துல எந்த நேமத்தை நம்ம தட்டி கழிக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அதனால எப்ப கேட்டாலும் எப்படிங்க இருக்கிறீங்க, அது வந்து அல்லாவை கொண்டு போறது. எப்படிங்க இருக்கிறீங்க, குடும்பம் எப்படிங்க இருக்குது, அது வந்து அல்லா வச்சிருக்காங்க. வீட்டுல பசிதேன், பட்டினதேன், வீட்டுல நோயுதேன், எல்லாம் இருக்குது. ஆனா அது வெளிப்படுத்த மாட்டாரு. என்ன சொல்றாரு, அது வந்து அல்லா சொல்லுறாரு, அல்லா என்ன நல்லா வச்சிருக்காங்க, அல்லா என்ன சிறப்பா வச்சிருக்கான்னு சொல்லி அல்லாவை போடுற. நாம எல்லா நிலைமையிலையும் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் முடிவு செய்யணும். நான் 5 நேரம் ஜமாத்தோட தொழுவேன், அதுதான் எனக்கு சொத்து, அதே என்னை பாதுகாக்க முடியுது, அதே எனக்கு வெற்றிக்கு அடையாளம். நாளைக்கு மறுமையில ரொம்ப சந்திக்கும் போது நாம் தொழிலாளி ஆகணும். ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், என்னுடைய முகத்து இருக்குது,
அது லோகருக்கு பிறகு, இல்ல அசருக்கு பிறகு, மகரிக்கு பிறகு, இசாவுக்கு பிறகு, இல்ல சுக்கூருக்கு பிறகு, ஒரு அமலுக்கு பிறகு, ஒரு பக்துக்கு பிறகு 2 ரூபு புரியுது. அமலை விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னு சொன்னா நம்மளை போல நஷ்டவாடி உலகத்துக்கு யாருமே கிடையாது. 50-60 வருஷம் வாழ போறோம். சஹாபாக்கள் இந்த தீன்ல உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அவங்க எல்லா நிலைமையிலையும் அவங்க தீனுடைய தொடர்போட வாழ்ந்தாங்க. எல்லா விதமான நிலைமையிலையும் கொடுத்தாங்க. அதனால உலமாக்கள் சும்மா பயான்ல அதிகமான விஷயங்கள் சொல்றாங்க. கேளுங்க. அந்த அடிப்படையில நீங்க ஜமாத்துக்கு உலகத்துல நீங்க அல்லாஹ்வை பாதையில போறாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த பேட்ல போனாலும் சரி, அல்லாஹ்வை பாதையில ஜமாத்துக்கு போறாங்க. எதுக்காக போறாங்கன்னு சொன்னா நன் வாழ்க்கை சீர்திருத்தம் உண்டாகணும். நாங்க பேருதான் தொடர்புகளா மாறணும். பூரா மனித சமுதாயத்தை கொண்டு வரணும். தான் விரும்பியதை தன் சகோதரர் விரும்பாதவரை உண்மையான முஸ்லீம் ஆகும் சொல்றாங்க. நாம் அடைஞ்சது 100 பாகசத்தை கேட்ட உடனே எல்லா ஆண்களும் பள்ளிக்குள்ள வந்துடணும். அதே மாதிரி தொழுகை இல்லாத வாழ்க்கை பழக்கத்தை இல்லாம அதிசயம் வந்திருக்குது. எல்லா அருமைகளை பாதுகாக்கணும். எங்க வீட்டு பெண்கள் குரான் வளர்ப்பு பெண்களா மாறணும். வீட்டிலே வாகனம் உருவாகணும். பிள்ளைகளிடத்திலையும் தொழுகை குரான் பழக்கணும். 7 வயசானால் சொல்லப்படி இருங்க, 10 வயசாக அடுத்து தொழுகை சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளை மதுசாக்களை கொண்டு வாங்க. உலமாக்கள் சொல்லி கொடுக்க காத்திருக்காங்க. உலமாக்கள் என்ன செய்யணும்? பிள்ளைங்களை தீனின் அடிப்படையில் பிள்ளைங்களை வளர்க்கணும். பிள்ளைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா யாருப்பா கொடுத்தா அல்லாஹ் தான் சொல்லி பழக்கணும். சாப்பாடு யாருப்பா கொடுத்தா அல்லாஹ் தான் சொல்லி பழக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? எதை கொடுத்தாலும் இது அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி, தப்பு கொடுத்தா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி பழக்கணும். நபியுடைய வழிமுறையில வாழ்ந்தோம்னு சொன்னா நமக்கு தீன்படி நடக்கிறது வெற்றி கிடைக்கும். இதுக்காக நீங்க மாத்துகள் முழு உலகத்துல அலைஞ்சு சுத்தி கொண்டு இருந்தான். இதுக்காக எல்லாரும் சொந்தத்துக்கு போகணும். எந்த நோக்கம் இல்லை. அவங்க காசு பணத்தை எடுத்துட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய பாதையில வந்து எல்லா மக்கள் சொந்தத்துக்கு அடிப்படையில நீங்க எல்லா உலகம் கூட ஜமாத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில ஜமாத்து நீங்க ஊருக்கு ஜமாத்து வந்திருக்கலாம். அதனால ஜமாத் மக்கள் எல்லாம் நியத்து வைக்கணும். நான் தினம் ஜமாத்தோட பள்ளியில நான் இபாதத் செய்வேன். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வேன். யாருன்னா எனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீ போய்க்கு கொடு. ஹஜ் செய்ய ஆசைப்படணும், உம்ரா செய்ய ஆசைப்படணும், நான் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க ஆசைப்படணும், உலமாக்களுடைய தொடர்பு சரியாகி வச்சுக்கொள்ளணும். எல்லா நிலைமைகளையும் சீராக ரப்பா இருக்கிறான். எல்லா தேவைகளையும் பூர்த்தி ரப்பா இருக்கிறான். எப்போ ரப்புதான் சொல்லிக்கிட்டே போவோம், இவருடைய முடிவு நல்ல முடிவாகும். சோதரர்களே, அதுக்காக இந்த உழைப்பு நடந்து கொண்டிருக்குது. நாம பள்ளியை மாறியாக்கி போக கூடாது. பள்ளிக்கு 2 பொறுப்பு இருக்குது. ஒண்ணு பத்துவா செய்யும், இல்ல துவா செய்யும். துவா என்னங்க? பள்ளியுடைய கடமை. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கடமை இருக்குது. இந்த பள்ளியுடைய கடமை என்ன? இபாதத்தை கொண்டு நினைக்கணும். பள்ளியில குர்ஆன் ஓதப்படணும். ஸலவாத் திக்ர் தினம். ஒரு மனிதர் வந்தா தொழுகையில வணங்கல, சும்மா வந்துட்டு போனாரு. அந்த மனிதரை பார்த்து சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் சாட்சி சொன்னாங்க. வந்துட்டு போறதுக்கு இவனுக்கு அந்தஸ்து சொன்னா பொது செய்யறோம், பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. வாய்ப்பு பிடிக்கிறோம், வாயினால் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. முகத்தை கழுவுற முகத்தில பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. சோழ பெரியார்களே, இதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைகிறார். அல்லாஹ்வுடைய மாளிகையில் உட்கார்ந்து கையேறுகிறார். யாரப்பா யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யறாங்களா? நீ நேரத்தை வழி செய்யணும், உன்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு மன்றால் அடியான பார்த்து சொல்றா, மனக்கல்வார் என் அடியார் என் பயத்தின் காரணமாக என்னுடைய கட்டளை நிறைவேற்றதும் என்னிடத்தை அடியார் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் கையை வெறுமையாக நான் விருப்பப்படுறேன்னு சொல்றான். சோழ பெரியார்களே, யார் இந்த உலகத்தை படைச்சு அவனை முழு கட்டளை வச்சிருக்கானோ அந்த ரப்பு பக்கமாக நம்ம முன்னேறணும். அதுதான் உண்மை, சத்தியம். இது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் போட்டு போகணும். வெளியால் எதையும் அழிட்டு போறதுல கிளியிலுமே போக முடியாது. அல்லா கையை கட்டினாலும் அதை அடுத்து விட்டுருவாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். நல்லா அவங்களை முன்னேறி நல்லா அவங்களை தவிர்ப்பிக்கலாம் கொடுப்பான். எதை சொன்னமோ கேட்டமோ அல்ல அமைச்சு தவிர்ப்பு உங்களுக்கு நடக்கும். பூரா சமுதாயத்துக்கெல்லாம் தருவாங்க.